எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அக்கோப்பாஸ் வேர்ல்ட். எல்லாரும் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் என்னுடைய செகண்ட் மினி விலாகில் கங்கையம்மன் திருவிழா பற்றி சொல்லியிருப்பேன். நாங்கள் அன்றைக்கி அந்த திருவிழாவுக்கு போனப்போ அம்மனை தலை இல்லாமல் தான் பார்த்தோம். தலை எடுத்துட்டாங்க நாங்கள் போன டைமில். கொஞ்சம் முன்னாடி போயிருந்தா அம்மனை முழுசாக பார்த்துருக்கலாம். ஆனால் அன்றைக்கி அந்த திருவிழாவில் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, இந்த அம்மன் வருஷம் முழுவதும் தலை இல்லாமல் தான் இருப்பாங்களாம். வருஷத்தில் ஒரு நாள் இந்த திருவிழா அன்னைக்கு மட்டும்தான் அம்மன் உடம்போட தலையை சேர்த்து வைப்பாங்களாம். அதுவும் அந்த அன்னைக்கு தலையை தனியாக எடுத்து வச்சுடுவாங்களாம். ஸோ இந்த வீடியோவில் இந்த அம்மனோட கதை என்ன, ஏன் இந்த அம்மன் தலை இல்லாமல் இருக்காங்க, அதோட நாங்கள் எப்படி இந்த திருவிழாவை கொண்டாடணும், இது எல்லாமே பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எங்களுக்கு கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆக போகுது. ஆனால் இது வரைக்கும் ஒரு தடவை கூட இந்த திருவிழாவை பார்த்ததில்ல. ஒவ்வொரு வருஷமும் அத்தை திருவிழாவுக்கு வாங்கன்னு கூப்பிடுவாங்க. ஆனால் இந்த வருஷம் தான் வாய்ப்பு கிடைச்சது. அதோட இந்த வருஷம் திருவிழா டைமில் அத்தை மாமாவும் ஊரில் இல்லை, அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. ஸோ எங்களுக்கு தெரிஞ்சதை அத்தை மாமா சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் படி பண்ணியிருக்கோம். இந்த திருவிழா 2 நாள் நடக்கும். இன்னைக்கு முதல் நாள் அம்மனுக்கு கூழ் ஊற்றணும். அது கூட பச்சரிசி சாதம், முருங்கைக்கீரை பொரியல், மொச்சக்கொட்டை கருவாட்டு குழம்பு ஆஃபர் பண்ணணும். நாங்கள் நேற்றே வந்துட்டு வீடு வாசல் எல்லாமே கழுவி சுத்தம் பண்ணிட்டோம். காலையில் முதல் வேலையாக அடுப்புக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பச்சரிசி சாதமும் கேப்பக்கூழும் பண்ணிட்டோம். இந்த மொச்சக்கொட்டையை வந்து நேத்தே ஊற வச்சிருக்கணும். ஆனால் தேடி தேடி பார்த்தோம், அத்தை எங்கே வச்சுருந்தாங்கன்னு தெரியல. காலையில் தான் கண்டுபிடிச்சோம். அதனால் அதை லைட்டாக வறுத்துட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு 2 விசில் விட்டு எடுத்தோம். அது வெந்துடுச்சு. அடுத்தடுத்து என்ன பண்ணணுன்றது ஓரளவுக்கு தெரிஞ்சாலும் என்னன்னே தெரில, ஒரு மாதிரி பிளாங்காக போயிட்டே இருந்தது. இது சரியாக பண்ணணுமேன்ற பயமா என்னன்னு தெரியல. நல்ல வேலையை தேனக்கா வந்தாங்க. அடுத்து கடகடன் மற்றது எல்லாமே அவங்க பண்ணி கொடுத்துட்டாங்க. முருங்கைக்கீரை பொரியல் வந்து அக்கா வேற மாதிரி பண்ணாங்க. நான் எனக்கு இந்த மாதிரி பண்ண தெரியாது. எப்படி பண்ணாங்கன்னா, முருங்கைக்கீரையை ஒரு 5 நிமிஷம் போல் தண்ணியில் வேக வச்சுக்கிட்டாங்க. அந்த டைமில் நிலக்கடலையை வறுத்து அதை பொடி பண்ணிக்கிட்டாங்க. அது கூட கொஞ்சம் பூண்டு, சின்ன வெங்காயமும் தட்டி சேர்த்துக்கிட்டாங்க. ஒரு அரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட மிளகாத்தூளும் சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ முருங்கைக்கீரை வெந்ததும் அந்த தண்ணியை வடிச்சிட்டு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அது கூட சேர்த்து உப்பு போட்டு கிளறி எடுத்தாங்க. அவ்வளோதான், பொரியல் ரெடி. ஆக்சுவலாக அத்தையும் இந்த மாதிரி தான் செய்வாங்க. அடுத்து வந்து மொச்சக்கொட்டை குழம்பு. இது வந்து கருவாட்டு குழம்புங்கிறதே அத்தை எங்களுக்கு சொல்லலை. தேனக்கா வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும். வீட்லேயும் கருவாடு இல்லை. அதனால அக்கா டக்குன்னு அவங்க பையனை அனுப்பி ஒரு 100 கிராம் கருவாடு வாங்கிட்டு வர வச்சு மொச்சக்கொட்டை கருவாட்டு குழம்பா பண்ணி கொடுத்துட்டாங்க. நாங்கள் கூழும் பச்சரிசி சாதமும் செய்துட்டு அதுக்கு அந்த வேப்பையில் எல்லாமே கட்டி ரெடியாக வச்சுருந்தோம். அடுத்து அது படையலுக்கு எப்படி வைக்கணும், கொண்டு வந்து பூஜை ரூமில் வச்சு இது எப்படி பண்ணணும் அடுத்தடுத்துன்றது முதற்கொண்டு எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. இது வரைக்கும் ஒரு தடவை கூட இந்த திருவிழாவை பார்த்தது இல்லை. அதனால எனக்குமே தெரியல. முன்ன பின்ன பார்த்துருந்தா எனக்கு ஒரு ஐடியா இருந்திருக்கும். என் வீட்டுக்காரருமே இந்த திருவிழாவை பார்த்து ஒரு 14 வருஷம் ஆயிடுச்சு. அதனால அவருமே நிறைய மறந்துட்டாரு. இருந்தாலும் அத்தை எங்களுக்கு திரும்ப திரும்ப இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே ஃபோனில் சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ அதுபடி பூஜையை முடிச்சுட்டு எங்களையும் சாப்பிட சொன்னாங்க. நாங்களும் சாப்பிட்டு ரெடியாக இருந்தோம். கோவிலுக்கு வந்து கூழ் ஊற்ற போகிறதுக்கு தோராயமாக ஒரு 2லேருந்து 3 மணி ஆகும். அது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, கோயிலேருந்து ட்ரம்ஸ் அடிச்சுட்டு வருவாங்க. ஸோ அந்த ட்ரம்ஸ் அடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டாங்கன்னா நாம் வந்து அந்த ட்ரம்ஸ் கூட கிளம்பி கோயிலுக்கு கூழ் ஊற்ற போகணும். இந்த திருவிழாவை எந்தெந்த ஊர்லாம் எடுத்து கொண்டாடுறாங்களோ அந்த எல்லா ஊருக்குமே டைமிங் படி ட்ரம்ஸ் போகும். ட்ரம்ஸ் வந்து ஒரு ஊருக்கும் போய் அந்த ட்ரம்ஸ் வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் தான் அங்கே அந்த ஊர்லேருந்து கூழ் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ நம்ம ஊருக்கு வர்றதுக்கு தோராயமாக 2லேருந்து 3 மணி ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட் ஊர்லேருந்து அடிச்சுட்டு வரும்போது இது வந்து இண்டிகேஷன், எல்லாம் ரெடியாக இருக்கிறதுக்கான இண்டிகேஷன். நம்ம வீடு ரீச் ஆகிடுச்சுன்னா அடிச்சுட்டு வரும்போது நம்ம வீட்டுக்கிட்ட வரும்போது கடைசி ஆயிரும் தோராயமாக. நம்ம ஃபஸ்ட்டு எல்லாம் அந்த ட்ரம்ஸ் கூட போகிற மாதிரி இருக்கும். அதனால் ரெடியாக இருக்கணும். இந்த அன்ன கூட நான் இந்த ஊர்லேருந்து பார்த்த வரைக்கும் அத்தை வந்து இந்த கூடையில் தான் பொங்கல் வைக்கிறதுக்கு, அப்புறம் கோயிலுக்கு எது எடுத்துகிட்டு போகிறதுனாலும் படையல் அந்த மாதிரினா இந்த கூடையில் தான் வச்சு கொடுத்து விடுவாங்க. ஸோ நான் அந்த ஞாபகத்தில் இந்த அன்னக்கூடையை கழுவி இதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு இதை ரெடியாக வச்சுருந்தேன். ஸோ அதில் இந்த கூழை எடுத்து வச்சு, இது வந்து என் வீட்டுக்காரோட தாத்தாவோட துண்டு. அவரோட இது தான் முறையாக இந்த கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கெலாம் போட்டு எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இந்த துண்டை துவைச்சி நீட்டாக அதை மடித்து போட்டு எல்லாம் ரெடியாக வச்சு கொண்டு போனோம். ஊருக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியும், இந்த ஊர்லேயே நாங்கள் மட்டும்தான் இந்த கூடையில் வச்சு எடுத்துகிட்டு போனோன்றது. எல்லாரும் டேரெக்டாக கூழ் பாத்திரத்தோடவே கொண்டு போனாங்க. கொஞ்சம் அப்படியே ஷையாக இருந்துச்சு. அடுத்து ஒரு சொதப்பல் என்னென்னா, கூழ் வந்து தயிர் விட்டு கரைச்சி எடுத்துகிட்டு போகணும். அதாவது நம்ம குடிக்கிறதுக்கு எப்படி எடுத்து போமோ அதே மாதிரி கரைச்சி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது எங்களுக்கு யாரும் சொல்லலை, எங்களுக்கும் தெரியலை. அதனால கூழை காய்ச்சின அந்த பதத்திலேயே கொண்டு போயிட்டோம். அது கொஞ்ச நேரத்தில் திக்காயிடும்ல. ஸோ நாங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டோம். கொண்டு போய் கூழை ஊற்றினா அது விழுகவே மாட்டேன்டுச்சு. ஒரு வழியாக பாத்திரத்தை குலுக்கி கூழை ஊற்றிட்டு வந்தோம். அத்தை எங்களுக்கு திரும்ப திரும்ப இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னாலும் அவங்களும் சில இது மிஸ் பண்ணாங்க. ஆனாலும்
அத்தை எங்களுக்கு கடைசியா ஒண்ணே ஒண்ணு சொன்னாங்க. "ஸோ உங்களுக்கு என்ன தெரியுமோ அத நீங்க மனசார பக்தியா செய்யுங்க. கங்கம்மா ஏத்துப்பா" அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஒரே மன தைரியத்துல எங்களுக்கு தெரிஞ்சத செஞ்சு எடுத்துட்டு வந்தோம். உள்ளார ரொம்ப பயமாவும் இருந்தது. இது சரியா பண்ணணுமேன்றது. அதனால முன்ன பின்ன எதுவா இருந்தாலும் கங்கம்மா ஏத்துக்கங்கன்றதுல கொண்டாந்து ஆஃபர் பண்ணோம். கூழ் ஊத்துறதுக்கு அங்க 3 பெரிய பாத்திரம் வச்சிருந்தாங்க. அது 3மே நிறைஞ்சிருச்சு. பக்கத்துல இருக்கிற ஊர் மக்கள் எல்லாருமே யாரெல்லாம் அந்த அம்மனுக்கு திருவிழா எடுத்து கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லாருமே கூழ் கொண்டு வந்து செலுத்துனாங்க. அதே போல நம்ம அந்த பச்சரிசி சாதம், கருவாட்டு குழம்பு, அந்த பொரியல்லாம் கொண்டு வந்தோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம கோயில்கிட்ட கொடுக்கும்போது அவங்க அதை வாங்கி வெள்ளை துணியில ஆஃபர் பண்ணிட்டே வந்தாங்க. இங்க இதை கொடுத்துட்டு உள்ள போய் அம்மனை பார்க்க போனோம். அம்மன் வந்து இப்போ இந்த டைம்ல வந்து தலை இல்லாம சிரசு இல்லாம தான் இருப்பாங்க. இந்த கோயில்ல அம்மனோட சிரசு தான் மூலவர். அடுத்து திருவிழா கடையை பார்க்கலான்னு வந்தோம். அங்க வளையல் வாங்கி போட்டேன். எப்போதும் நான் ஒரு 3 இல்ல 5 அந்த மாதிரி தான் போடுவேன். இவ்வளவு வளையல் மொத்தமா போட்டதில்ல. ஸோ மொத்தமா போட்டது எனக்கு சந்தான காமெடி தான் ஞாபகம் வந்துச்சு. சொக்க தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும் ஜுவல்லரி. அப்புறம் இன்னைக்கு திருவிழாவோட முதல் நாள் வந்து அம்மனோட சிரசு இந்த திருவிழாவை யாரெல்லாம் எடுத்து கொண்டாடுறாங்களோ அந்த எல்லா ஊருக்கும் ஊர்வலமா போகும். ஸோ அது நம்ம ஊருக்கும் இது வரும். தோராயமா இது வந்து மிட் நைட்ல வரும், இல்லைன்னா விடிய காலையில வரும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அம்மனோட சிரசு நம்ம ஊருக்குள்ள என்ட்ராகும் போதே நமக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுவாங்க. ஸோ அதுபடி நம்ம தயாரா இருந்துக்கணும். இப்போ அம்மன் வந்து நம்ம வீட்டு வாசலுக்கே வருவாங்க. ஸோ நம்ம பூஜை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வீட்டுக்கு காலையில வரும்போது 8 மணி ஆயிடுச்சு. ஸோ காலையில அம்மனை ரிசீவ் பண்றதுக்காக அம்மனுக்கு பூஜை செய்ய வேண்டியதும், அப்புறம் அம்மன் கூட வர்றவங்களுக்கு ஆஃபர் பண்றதுக்கு பிரசாதமும் ரெடியா வச்சிருந்தோம். சிலர் வந்து அம்மனுக்கு இந்த ஆடு, கோழி இது பலி கொடுக்கறது கூட இந்த டைம்ல பண்ணுவாங்க. இது வந்து கிராமம், அதோட விவசாய நிலம் இருக்கிறதுனால அவங்கவுங்க நிலத்துல வீடு கட்டியிருப்பாங்க. ஸோ எல்லா இடத்துக்குமே அம்மன் போற மாதிரி இருக்காது. அதனால அந்த ஏரியால வர்றாங்கன்னா ஸோ நியர்பை இருக்கிறவங்க எல்லாருமே அப்படியே வந்துக்குவாங்க. அங்க அம்மனுக்கு வந்து பூஜை பண்ணி அவங்க ஆஃபர் பண்ணிக்குவாங்க. நம்ம ஊர் தான் கடைசி. நம்ம ஊர் முடிச்சதும் அம்மன் சிரசு கோயிலுக்கு ரீச் ஆயிடும். அதனால நம்ம அடுத்து சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போனோம்னா அம்மன் சிரசு ஏத்துறத பார்க்க முடியும். நாங்க அடுத்து சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போறதுக்கும் அம்மனோட சிரசு கோயிலுக்கு ரீச் ஆகிறதுக்கும் கரெக்டா இருந்தது. ஸோ நல்லபடியாக அம்மன் சிரசேற்றுறதை கண்குளிர பார்த்தாச்சு. அம்மனையும் முழுசாக பார்த்தாச்சு. அம்மனோட சிரசேற்றினதுக்கப்புறம் கோயிலுக்கு உள்ளே நின்றவங்கள கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ண சொன்னாங்க. சில ப்ராசஸ் இருந்ததுனால. ஸோ ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறம் உள்ளே அலோவ் பண்ணாங்க. ஸோ கண்குளிர அம்மனை முழுசாக பார்த்துட்டேன். அடுத்து நைட்டு வந்து அம்மன் சிரசு இறக்குவாங்க. அது பார்க்க வரணும். இந்த திருவிழாவை எந்தெந்த ஊர்லாம் எடுத்து கொண்டாடுறாங்களோ அந்த எல்லா ஊர்ல இருந்துமே அம்மனுக்கு மாலை ஆஃபர் பண்ணுவாங்க. இது நம்ம ஊர் சார்பாக அம்மனுக்கு ஆஃபர் பண்ண போகிற மாலை. இது வந்து இந்த மாதிரி ட்ரம்ஸ் வச்சு ஊரில் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி கொண்டு போவாங்க. நம்மளும் இதை பார்க்கலாம், தொட்டு வணங்கிக்கலாம். இதே போல் ஒவ்வொரு ஊரில் இருந்தும் வரும். அடுத்து ஒரு குட்டி தூக்கம் போட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு நைட் சாப்பாடு சாப்பிட்டுட்டு கோவிலுக்கு போனோம். இப்போ போனால் அம்மன் சிரசு இறக்குவாங்க. அது நம்ம பார்க்கலாம். இது இன்னொரு ஊர்லேருந்து இந்த மாலை வந்திருக்குது. இது இன்னொரு ஊர்லேருந்து வந்திருக்குது. நாங்கள் கரெக்டாக கோயிலுக்கு போகும்போது தான் நம்ம ஊர் சார்பாக சாத்தின மாலையை வந்து இறக்கிட்டு இருந்தாங்க. அம்மன் சிரசு இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே பட்டாசு வெடிப்பாங்க. இந்த 14 வருஷத்துல என் வீட்டுக்காரருக்கு இது ஒன்று மட்டும்தான் ஞாபகம் இருந்தது. பட்டாசு போட்டுருவாங்க, வா போலாம் நச்சரிச்சு இயர்லியராகவே கூட்டிகிட்டு வந்தார். வந்துட்டு அப்படியே திருவிழா கடையெல்லாம் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வந்தோம். கரெக்டாக பட்டாசு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 20 நிமிஷத்துக்கு கண்டினியூஸாக வானத்தில் பட்டாசு வெடிச்சிட்டே இருந்தது. தொடர்ந்து போட்டுட்டே இருந்தாங்க. கழுத்து வலி தான் வந்தது. கழுத்து கீழே இறக்கவே முடியல. கழுத்து வலிச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. இப்போ எனக்கும் இந்த திருவிழாலே ரொம்ப பிடிச்ச விஷயமா இந்த பட்டாசு ஆயிடுச்சு. இப்போ இந்த அம்மனோட கதை என்னன்னு பார்க்கலாம். இது புராணத்துல இருந்து சொல்றாங்க. புராணத்தின்படி ஜமதக்னி முனிவர், அவருடைய மனைவியின் பெயர் ரேணுகா தேவி. இவங்களுக்கு 4 பசங்க. அதுல ஒருத்தர் பரசுராமர். ஜமதக்னி முனிவரோட தவத்துக்கு தண்ணீர் தேவைப்படும். இதை வந்து ரேணுகா தேவி அம்மா குளத்துல போய் எடுத்துட்டு வருவாங்க. அவங்க கற்பின் காரணமா அவங்களால அந்த ஆத்து மண்ணை எடுத்தே ஒரு பானை செய்ய முடியும். அதே போல இந்த தடவையும் அவங்க தாமரை குளத்துக்கு தண்ணி எடுக்க போறாங்க. அவங்க ஆத்துல தண்ணி எடுத்துட்டு இருக்கும் போது வான் வழியா ஒரு கந்தர்வர் போறாரு. அவருடைய நிழல் அந்த தண்ணி மேல படுது. அதை பார்த்த ஒரு நொடி இவ்வளவு அழகான ஆனா அப்படின்னு சொல்லி அவங்க மனசுல தோணுது. அந்த நொடியே அவங்க கையில இருந்த பானை உடைஞ்சிடுது. திரும்ப அவங்க கரைக்கு வந்து மறுபடியும் பானை செய்ய முயற்சி செய்றாங்க. அவங்களால செய்ய முடியல.
இதே டைமில் இங்கே என்ன நடந்ததுன்றது ஜமதக்னி முனிவருக்கும் தெரிஞ்சிடுது. அவர் ரொம்ப கோபத்தில் வெகுண்டெழுந்து தன்னுடைய பசங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்கள் உங்கள் தாயை போய் கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு மற்ற பசங்க யாருமே சம்மதிக்கலை. தன் தாயவே எப்படி போய் கொல்றதுன்னு அவங்க யாரும் சம்மதிக்கல. ஆனால் பரசுராமர் ஒத்துக்கிறார். நான் போய் கொண்டுட்டு வரேன்னு சொல்லி அவர் கிளம்பி வர்றார். இந்த மாதிரி தன் பையனே தன்னை கொல்றதுக்காக வர்றாருன்றதை தெரிஞ்சுக்கிட்ட ரேணுகா தேவி அம்மா போய் ஒரு சலவை தொழிலாளி வீட்டில் ஒளிஞ்சுக்கிறாங்க. பரசுராமர் இதை தெரிஞ்சுக்கிட்டு சலவை தொழிலாளி வீட்டுக்கு வர்றாரு. இவர் இங்க வர்றதை தெரிஞ்சுக்கிட்ட ரேணுகா தேவி அம்மா அங்க இருந்து தப்பிச்சு நான் கடல்ல விழுந்து செத்தாலும் சாவேனே தவிர என் பையன் கையால சாக மாட்டேன்னு ஒரு வெட்டியான் வீட்டுல ஒளிஞ்சுக்கிறாங்க. இவர் அடுத்து வெட்டியான் வீட்டுக்கும் வந்துடுறாரு. அங்க இவர் ரேணுகா தேவி அம்மாவை வெட்ட போகும்போது வெட்டியானோட மனைவிய சண்டாளச்சின்னு சொல்லுவாங்களாம். அந்த சண்டாளச்சி குறுக்க வர்றாங்க. என் தந்தையோட ஆணையை நிறைவேற்ற விடாம என்னை தடுக்கிறையான்னு சண்டாளச்சியை முதல்ல வெட்டிட்டு அடுத்து ரேணுகா தேவி அம்மாவையும் வெட்டிடுறாரு. அடுத்து வெட்டிட்டு நேரா அவன் தந்தைகிட்ட வர்றாரு. வந்து இந்த மாதிரி நீங்க சொன்னதை நான் நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷமாகி உனக்கு என்ன வர வேணும் கேள் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பரசுராமர் வந்து என்னுடைய தாயோட உயிரையும் அந்த சண்டாளச்சியோட உயிரையும் திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறார். அப்போ ஜமதக்னி முனிவர் கமண்டலத்துல புனித நீரை கொடுத்து வெட்டுண்ட உடம்பையும் தலையும் ஒன்னா சேர்த்து வச்சு இந்த புனித நீரை தெளிச்சா அவங்க உயிர் பெற்று வருவாங்கன்னு சொல்லி கொடுத்து விடுறாரு. இவரும் நேரா வந்து அந்த வெட்டின தலையோட உடம்ப சேர்த்து வச்சு தண்ணியை தெளிச்சிடறாரு. அவசரத்தில் என்ன பண்ணிடுறாருன்னா சண்டாளச்சி உடம்புல ரேணுகா தேவி அம்மாவோட தலையவும் ரேணுகா தேவி அம்மா உடம்புல சண்டாளச்சியோட தலையவும் மாற்றி மாற்றி வச்சு தண்ணியை தெளிச்சிடறாரு. இப்போ அவங்க 2 பேருமே வேற வேற உடல்ல உயிர் பெற்று வர்றாங்க. இப்போ இந்த சண்டாளச்சி உடம்புல இருந்து ரேணுகா தேவி அம்மாவோட தலை எடுக்கிற அந்த நிகழ்வை தான் இவங்க கங்கையம்மன் சிரசு திருவிழாவாக கொண்டாடுறதா சொல்றாங்க. அந்த ரேணுகா தேவி அம்மாவை தான் கங்கையம்மனா வணங்குறாங்க. கங்கையம்மனோட சிரசு மற்ற நாட்கள்ல தான் வருடம் முழுவதும் கங்கையம்மன் கோவிலுக்கு பக்கத்திலேயே முத்தாலம்மன் கோயில் இருக்குமா, அந்த முத்தாலம்மன் கோயிலில் தான் வச்சிருப்பாங்களாம். இந்த திருவிழா அப்போ வந்து கங்கையம்மன் கோயிலேருந்து முறையாக சீர் கொண்டு போய் முத்தாலம்மன் கோயிலிருந்து கங்கையம்மனோட சிரசை கொண்டு வந்து இந்த திருவிழா செய்கிறாங்க. இதை இன்னொரு விதமாக எப்படி சொல்லுவாங்கன்னா முத்தாலம்மன் கோயிலை வந்து புகுந்த வீடாகவும் கங்கையம்மன் கோவிலை பிறந்த வீடாகவும் வச்சு முத்தாலம்மன் கோயிலேருந்து அவங்க பிறந்த வீட்டுக்கு வரும்போது ரொம்ப சந்தோஷமாக வருவாங்களாம். அவங்க உடம்போடு போய் சேர போகிறாங்கல்ல, அதனால் அவங்க ரொம்ப சந்தோஷமாக வருவாங்களாம். அடுத்து அவங்க உடம்புலேருந்து சிரசை எடுத்ததுக்கப்புறம் ரொம்ப வருத்தமாக சோகமாக, அதாவது புகுந்த வீட்டுக்கு போகும்போது சோகமாக வருத்தமாக போகிறதா சொல்லுவாங்க. ஒவ்வொரு பொண்ணும் புகுந்த வீட்டிலேருந்து அம்மா வீட்டுக்கு வரும்போது சந்தோஷமாக வருவாங்கல்ல, அதை ரிலேட் பண்ணி இந்த மாதிரி சொல்கிறாங்க. நான் என்னுடைய ஷார்ட் வீடியோவில் சொன்னது போல் என்னோடய ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் நான் தலை இல்லாமல் கங்கையம்மனை பார்த்தது தான். எனக்கு ரொம்ப க்யூரியாசிட்டி ஆகிடுச்சு இதை பற்றி என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதுலேருந்து நான் தேடின விஷயங்கள்லேருந்து நான் அந்த கங்கையம்மனோட வரலாறு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அடுத்து கொஞ்ச நாளில் எங்கள் ஊரில் நடந்த திருவிழாவில் இதை எல்லாமே பார்த்து இந்த திருவிழா எப்படி நடக்குதுன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே போல் தொடர்ந்து வீடியோஸ் பார்க்குறதுக்கு நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது எனக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.